சாமியை பாருங்க. சாமி சாமி வா சாமி. அன்பு தாய் தமிழ் உறவுகளே, குமாரசாமி நாம் நிகழ்ச்சி வெல்ல வேண்டும் என்று 50,000 ரூபாய் நிதி உதவி கொடுக்கிறார். சாமி அவர்களுக்கு மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். தம்பி பார்த்தா கூப்பிடாம வாழ்த்துக்கள்டா. வெற்றி எப்போதும் வெல்லும். நாளை வரலாறு சொல்லும். சந்தோஷம். அண்ணா விவசாயி சொன்னா விவசாயி விவசாயி அன்பான தாய் தமிழ் சொந்தங்களே, கூட்டம் கூட்டமா வருவாங்க. நம்பி ஏமாந்துடாதீங்க. விவசாயத்துக்கு ஓட்டு போடுங்க. இல்ல இப்ப மட்டும்தான் வருவாங்க. நம்ம விட்டு ஆம்பளைலாம் அழைச்சிட்டு போய் சரக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அன்பான தாய் தமிழ் சொந்தங்களே, அன்பு தாய் தமிழ் உறவுகளே, இதோ விவசாய சின்னத்திலே வாக்கு கேட்டு சென்றவர் சின்னம் தான் விவசாயி விவசாயி விவசாயி. வேளாண்மையை அரசுமணியாக்கிட, ஆடு மாடு கோழி வளர்த்தாய் அரசுமணியாக்கிட, நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் விவசாயி 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 என்று. இதோ விவசாய சின்னத்திலே வாக்கு கேட்டு செந்தமனன் சீமான் அவருடைய அன்பு சகோதரி மு. கார்த்திகா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். மதிப்புமிக்க வாக்குகளை விவசாய சின்னத்திற்கு தாருங்கள், தாருங்கள். அன்பு தாய் தமிழ் உறவுகளே, விவசாய சின்னத்திற்கு தாருங்கள். நாம் செலுத்துவது வெறும் வாக்கல்ல, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை 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 என்பதை சிந்தையில் வைத்து நீங்கள் எல்லாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் விவசாயி 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 என்று. இதோ விவசாய சின்னத்தில் வாக்கு கேட்டு கொண்டு கொண்டிருக்கிறார். அன்பு தாய் தமிழ் உறவுகளே, வேளாண்மையை அரசு பணியாக்கிட சின்னம்தான் விவசாயிகள். இதே விவசாய சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். மதிப்புமிக்க வாக்குகளை ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் சரியாக சமமாக தரமாக தரப்போகின்ற சின்னம் தான் விவசாயி 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 என்று. இதோ விவசாய சின்னத்திலே வாக்கு கேட்டு நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரி மு. கார்த்திகா அவர்கள் இதே விவசாய சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கும் வரை அனைவருக்கும் சரியாக சமமாக கிடைக்கிறது. நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் விவசாயி விவசாயி விவசாயி. விவசாய சின்னத்திற்கு தாருங்கள். வேளாண்மையை அரசு பணியாக்கிட, ஆடு மாடு கோழி வளர்த்தலை அரசு பணியாக்கிட, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் சரியாக சமமாக தரமாக கிடைத்திட நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் விவசாயி 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 என்று. இதோ விவசாய சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரி மு. கார்த்திகா அவர்கள். மதிப்புமிக்க வாக்குகளை விவசாய சின்னத்திற்கு தாருங்கள், தாருங்கள். அன்பு தாய் தமிழ் உறவுகள், விவசாய சின்னத்திற்கு தாருங்கள். நாம் செலுத்துவது வெறும் வாக்கல்ல,
எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை 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 என்பதை சிந்தையில் வைத்து நீங்கள் எல்லாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய சின்னம்தான் விவசாயி 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 என்று. அன்பு சகோதரி மு கார்த்திகா அவர்கள் மதிப்புமிக்க வாக்குகளை விவசாய சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள். அன்பு தாய் தமிழ் உறவுகளே, விவசாய சின்னத்திற்கு தாருங்கள். 6 மாடு வெற்றி வேட்பாளர் மு கார்த்திகா இதோ விவசாய சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். மாற்ற வேண்டும், அந்த மாற்றம் நாம் தமிழ் கட்சியாக இருக்க வேண்டும். அன்பான தாய் தமிழ் சொந்தங்களே, வரும் ஏப்ரல் மக்களுடைய வேட்பாளர் அண்ணா இங்க இருக்காங்க வேட்பாளர் அண்ணா கூட்டம் கூட்டமா வருவாங்க. நம்மளோட ஆளுநர் அடிச்சுட்டு போவீங்க. 5 ரூபா தரேன்னு எல்லாம் போதையில் வரும். திரும்பி பார்த்துங்க. மதுக்கடையை மூடும் சின்னம் தான் விவசாயி விவசாயி விவசாயி. நாம் தமிழர் கட்சியில வரோம். நான் தான் இந்த முறை போட்டிடுறேன். விவசாயத்துக்கு வாக்களிங்க, சரிங்களா? மறக்காம விவசாயம். அக்கா வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வர்றோம். இந்த முறை நாங்கள் விவசாய விஷயத்துல போட்டிடுறோம். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். நம்பி போடுங்க, சரியா? அக்கா வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரோம். இந்த முறை மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏற்கனவே திமுக அதிமுக நிறைய பேருக்கு ஓட்டு போட்டீங்க. தொகுதி என்ன நிலைமையில இருக்கு, நாடு என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை. இந்த முறை எங்களுக்கு கொடுங்க, மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாயத்துக்கு முதலிடத்திலே இருக்கு. ஆனா இந்த இறங்கிட்டீங்க. அதான் அப்பவே கேட்டேன். எனக்கு அடிபட்டிருக்கு. பாப்பாவுக்குலாம் அங்க வாங்க ஒன்னாவது இடத்துல இருக்கு. எல்லாருமே மொத்தமா அந்த மண் செடி பொம்பளை பிள்ளைலாம் தனியா போக முடியுதா? வயசான பிள்ளை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. கஞ்சா ஆன்ஸு அதெல்லாம் மூடிடும். சரக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் போதுமா? சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. போயிட்டு வரேன். பாத்துக்கோங்க. நிறைய இருக்கு. இல்ல நீங்க வீட்டுக்கு வர்றவங்க வணக்கம். நான் தான் இந்த முறை போட்டிடுறேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சந்தைக்கு வாக்களிங்க. மக்களுக்கு ஒரு விடிய காலம் இருக்கட்டும், சரியா? நன்றி. சரி. இல்ல எப்படி போலாங்க? அண்ணா வணக்கம். நாம் தமிழர் கட்சியில இருந்து நான் தான் இந்த முறை போட்டிடுறேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சந்தைக்கு வாக்களிங்க, சரியா? படிச்சு பாருங்கண்ணே, உங்களுக்கு பிடிக்கும்.
அண்ணா வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரோம். இந்த முறை நான் தான் போட்டியிடுறேன். மாற்றத்துக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. இது வரைக்கும் நீங்க வாக்களிச்சு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நாங்க இந்த முறை வந்து போட்டியிடுறோம். வாய்ப்பு கொடுங்க. மக்களுக்கு இனியாவது ஒரு விடிய காலம் இருக்கு. சரிங்களா? சரிக்கா. விவசாய சின்னக்கம் முதல் வரிசையில இருக்கும் பெட்டியில. விவசாய சின்னத்திலே தாருங்கள் தாருங்கள் என்று நான் தான் போட்டியிடுறேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரியா? இங்க சாலை மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு விவசாய சின்னம். இல்லையா இல்ல அவங்க முடிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கா சரி சரி ஆமா சொல்லிச்சு ஆட்சி மத்தியானம் தான் போயிட்டு வந்த கோயிலுக்கு நான் சொல்லிக்கிறேன் அண்ணன் ஓட்டலாம் நம்மளுக்கு தான் மகிழ்ச்சிக்கா மகிழ்ச்சி. பக்கத்துல சொல்லுங்க. இந்த முறையாவது ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கட்டும் மக்களுக்கு. விவசாய சிந்துக்கு வாக்கு செலுத்த சொல்லுங்க. நம்பர் ஃபர்ஸ்ட்லயே இருக்கு மறந்துடாங்க இல்லாட்டி அவங்க கிட்ட இருக்கு. வணக்கம். நான் தான் இந்த முறை போட்டிடுறேன். நாம் தமிழர் கட்சி வந்து விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. மக்களுக்கு இனியாவது ஒரு விடிவு காலம் கிடைக்கட்டும். சரியா? சாலை வசதி கூட இல்லாம இருக்காங்க மக்கள். பார்த்து செய்யுங்க. சரியா? இதான் இது வீடுதான் இன்னொரு நாளைக்கு சாப்பிட வர முடியாது எல்லாரையும் பார்க்கணும்ல சரி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரிக்கா போயிட்டு வரேன்க்கா. மிக்க நன்றி மகிழ்ச்சி.